கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து அம்மனுக்கும் இந்த காலத்து அம்மனுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன குழப்பறேன் அப்படின்றது பார்க்குறீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சுந்தர்சி இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படத்தோட பூஜை நடந்துச்சு இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து அம்மனான நம்ம மீனாவும் இந்த காலத்து அம்மனான நயன்தாராவும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படத்தோட பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குஷ்பு, நயன்தாரா அண்ட் மீனா, KS ரவிக்குமார், கிப்பாபாதி அப்படின்னு பல பிரபலங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த படத்தோட அந்த ஒரு சூலாயுதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் குஷ்புவும் இன்னொரு பக்கம் மீனாவும் தூக்கி நயன்தாராவோட கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா கொஞ்சம் கூட மீனாவோட முகத்தை ஏறெடுத்து பார்த்து சிரிக்க கூட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேடையில் ஏறும்போது குஷ்புவை மட்டும் பார்த்து ஹக் பண்ணி அவங்களோட அந்த ஒரு அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. ஆனால் மீனாவை அவங்க ஏறெடுத்து கூட பார்க்கல. ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம நயன்தாராவுக்கு பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா பல விஷயங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு தனுஷோட பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸ்கிட்ட நடந்துக்கிற சில விஷயங்களை பற்றி சலசலப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டாக அதாவது ஒரு பல ஆடுகள் இருக்க இடத்துல ஒரு சிங்கம் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு, அதாவது பல ஆடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே தனியாக இருக்க சிங்கத்தை பார்த்து என்ன நினைக்குது, என்ன சொல்ல வருது அப்படின்றது நம்ம கண்டுக்கவே கூடாது. நல்ல எண்ணம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவுக்கு இன்டைரக்டான ஒரு பதிலடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.